இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த தண்டனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஒரே நேரத்தில் 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து இப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்றது இதான் முதல் நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். ஒரு 25 வருஷமாக இப்படி ஒன்றும் ஒரே நேரத்தில் 9 பேருக்கு மரண தண்டனை அப்படின்றது இல்லை. இப்போ அங்கே எங்கே அதில் பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த டாக்டரு ஒரு அயோக்கிய டாக்டர். ஆமாம், அது ஒரு பெரிய பேசும்போது டைமில் அந்த அயோக்கிய டாக்டர் இதுவரை தண்டிக்கப்படல, நடவடிக்கை எடுக்கப்படல அந்த ஆள் மேலே. அதுவும் இந்த வழக்கில் ஒரு குறை. அவர் எதுவுமே இவர் ஃபிட்டாக இருக்கிறாங்க ரிமாண்டுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறானே, சாக போகிற நிலைமையில் இருக்கவங்கள ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போகிறாங்க, சரவணன் நினைக்கிறாங்க. அந்த ஆள் நீதித்துறைக்கு லாயக்கே இல்லாத ஒரு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அது சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு தான் இருக்கு அப்படின்றத இது ரிவர்சல் பேர்டன் சொல்லுவாங்க. ரிவர்சல் பேர்டன் அவங்க தான் அதை நிரூபிக்கணும். லாஸ்ட் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, உயர் நீதிமன்றம் தலையிட்டு மீண்டும் பிரேத பரிசோதனை சரியாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உயர் நீதிமன்றம் சொல்லலைன்னா இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் வார்த்தையே அமரன் விவி சொல்லி பயன்படுத்திருக்காரோ அந்த வார்த்தையை. ஆமாம், முதல்ல தூத்துக்குடி எஸ்பியை ரிப்போர்ட் போட சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாரதிதாசன் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு அவங்க விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரிக்கிற போது ரேவதின்னு ஒரு போலீஸ் அங்கே இருந்தவங்க முக்கியமாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உண்மை என்ன நடந்துச்சு கொடுத்துட்றாங்க, தைரியமாக கொடுத்துட்றாங்க. போலீஸாக இருந்தாலும் போலீஸ்க்கு எதிராக கொடுக்குறாங்க. அவங்கள நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். கண்டிப்பாக. இப்போ அந்த பாரதிதாசன் ரிப்போர்ட்டும் ரேவதியோட வாக்குமூலம் தான் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து. இப்போ ஒரு கோபத்தில் ஒரு அடிக்கிற ஒரு நடவடிக்கை இது கிடையாது. அதுதான் ஜட்ஜு சொல்லியிருக்காரு. அப்போ கூட்டு போய் அடிக்கிறது காரணம் என்னன்னா, இப்போ என்ன பிரச்சனைனா போலீஸனை எதிர்த்து பேசுகிறியா அப்படின்றதான் இங்கே பிரச்சனைக்கான அடிப்படையான விஷயம். பப்ளிக்கில் வச்சு போலீஸுக்கு பதில் சொல்கிற, போலீஸை எதிர்த்து பேசுகிற. இப்போ நம்ம ஸ்டேஷனில் போய் நீங்கள் யாராலும் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க அங்கே சட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. எந்திரா எங்கேயோ சட்டம் பேசுகிறேன், எங்கிட்டே சட்டம் பேசுகிறேன். அதான் அவங்க அதிகாரத்தில் இருக்கோம், போலீஸை எடுத்து பேசுவியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பாலகிருஷ்ணன்லாம் நீ அடிக்கும்போது சொல்லியே அடிச்சிருக்கான். நீ செத்தா சாவு, நான் வெளியே வந்துடுவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் சொல்லியிருக்கான். இன்னொருத்தர் சொன்ன மாதிரி ஒருத்தர் நல்லா ஃப்ரெஷ் பீஸாக கிடைச்சிருக்கான், அடிச்சு பழகலாம் வாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலைமை எவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலைமை. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக சாத்தான்குள வழக்கு இந்தியாவை உற்று பார்த்த ஒரு மிக முக்கியமான வழக்கு. அந்த வழக்கில் இன்று மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, 9 பேருக்குமே தூக்கு தண்டனை உறுதி செய்திருக்கிறது. அதுவும் இரட்டை தூக்கு தண்டனைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய பேசும் பொருளாகி இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? அந்த வழக்கில் என்ன நடந்தது? அந்த காலத்தில் தொடர்ந்து நீங்கள் அதை செயல்பட்டு இருந்தீங்க வேறு. அது சாத்தான்குளம் சம்பவம். அதற்கு இன்றைக்கி மதுரை அமர்வு நீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு, மொத்தம் 10 பேர் அக்யூஸ்டு. அதில் ஒருத்தர் இறந்து போனார். 9 பேரையும் கன்விக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அவர்கள் குற்றவாளின்னு தீர்மானித்து போன வாரம் அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி தண்டனை விவரங்களை அறிவித்தாங்க. இந்த தண்டனை விவரங்களில் எல்லாருக்கும் இரட்டை தூக்குன்றது 2 கவுண்ட். ஓகே, அது தூக்கு தண்டனை அப்படின்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலான்னு வைங்க. அதே போல் அவங்களுக்கு ஃபைனும் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆய்வாளருக்கு 15 லட்சம், சிறிதருக்கு இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இதான் இன்றைக்கி தீர்ப்போட தண்டனை விவரம். நீதிபதி அவர்கள் இதை ஒரு சாதாரண குற்றமாக கருத முடியாது. தீர்ப்பில் அவர் வாசித்த பகுதியிலேருந்து ஒரு சாதாரண குற்றமாக கருத முடியாது. இது மனித கண்ணியத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு. காவல்துறையினர் ட்ரெயின் ஆனவங்க, படித்தவங்க, அவர்கள் மனித கண்ணியத்துக்கு எதிராக இன்டென்ஷனோடு அவர்களை தாக்கினால் இறந்து விடுவார்கள் என்று தெரிந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால்
இவர்களுக்கு வந்து குறைவான தண்டனை வழங்குவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, நியாயமும் இல்லை, அதனால் அதிகபட்ச தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கு நடந்த சூழல் 2020 தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ நம்ம எல்லாம் லாக்டவுனில் இருக்கோம். ஆமாம். லாக்டவுனில் இருக்கிற போது இவங்க ஒரு செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறாங்க, ஜெயராஜும் ஃபெலிக்ஸும். இப்போ செல்ஃபோன் கடையை திறந்து வச்சுருந்தாங்க அப்படின்றத அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அப்பாவையும் மகனையும் அடுத்தடுத்து கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு கொடூரமாக நைட்டு பூரா அடித்து சித்திரவதை பண்ணி பின்பக்கமாக லத்தியெல்லாம் சொருகி அவ்வளவு கொடூரமாக தாக்கி இறப்பு ஏற்படும் அளவிற்கு செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன? இப்போ அந்த குற்றத்தோட தன்மை என்ன? கடையை திறந்து வச்சுருந்தாங்க, அதுதான், அது மட்டும் தான். லாக்டவுனில் நம்ம நிறைய வயலேஷன் பண்ணோம். நிறைய இடத்துக்கு போகக்கூடாதுன்னவங்க தாண்டி போனாங்க, சாப்பாடு வாங்குறதுக்கு போகிறாங்க, கறி வாங்க போனாங்க, இப்படியெல்லாம் அது நடக்க தான் செஞ்சு அதில் நிறைய இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லாக்டவுன் போட்டிருக்க சூழ்நிலையில் அது மக்களுக்கு ஒரு ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலை. அது அந்த சூழ்நிலையில் கடையை திறந்து வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இவ்வளவு தூரம் கொடூரமாக தாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது, அது மட்டும் இல்லை, அங்கே பிரச்சனை கடையை திறந்து வச்சது தொடர்பாக இவங்க கேட்குற போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வேறு வழி இல்லைன்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, போலீஸனை எதிர்த்து பேசுகிறியா அப்படின்றதான் இங்கே பிரச்சனைக்கான அடிப்படையான விஷயம். பப்ளிக்கில் வச்சு போலீஸுக்கு பதில் சொல்கிற, போலீஸை எதிர்த்து பேசுகிற. இப்போ நம்ம ஸ்டேஷனில் போய் நீங்கள் யாராலும் ஸ்டேஷனுக்கு போகிறவங்க அங்கே சட்டத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை. எந்திரா எங்கேயே வந்து சட்டம் பேசுகிறேன், எங்கிட்டே சட்டம் பேசுகிறேன். சட்டத்தை வேறு எங்கே பேசுகிறது? அது பேசுகிறதுக்கு தானே சட்டம் இருக்குது. அதே போல் போலீஸை நீ பொது வெளியில் நாங்கள் சொன்னதுக்கு நீ எதிர்கேள்வி கேட்ட, நான் எப்படி பிழைக்கிறது ஏதாவது அப்படி சொல்லியிருப்பார். வேறு என்ன கடை வச்சுருக்கிறது என்ன சொல்ல முடியும்? வாடகை கட்ட முடியாது, இது மாதிரி தொழில் செய்யலைன்னா அதில் கொஞ்சம் நேரம் திறந்து வச்சுருக்கிறேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருப்பார். எப்படி நாங்கள் பிழைக்கிறது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. அதை கூட பொறுத்து கொள்ள முடியாத போலீஸு கூட்டி போய் வச்சு விடிய விடிய சித்திரவதை பண்ணி அடிக்கிறாங்க. இப்போ ஒரு கோபத்தில் ஒரு அடிக்கிற ஒரு நடவடிக்கை இது கிடையாது. அதுதான் ஜட்ஜு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கோபத்தில் ஒருத்தவன் சொல்கிறோன்னே ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அதோட விட்டால் அது வேறு, அது அதிகார வெறியாக தெரியுது. அப்போ கூட்டு போய் அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, போலீஸை பொது வழியில் ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவனோட நிலைமை என்னன்னு இந்த ஊருக்காரன் பூரா தெரிஞ்சுக்க. அட்வொகேட் போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு சொந்தக்காரங்க, நண்பர்கள், வியாபாரிகள் சங்கம் அத்தனை பேர் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிறாங்க. அத்தனை பேர் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கும் போது உள்ளே வச்சு 2 பேரையும் கடுமையாக அடிக்கிறாங்க. அவங்க கத்துறாங்க, அந்த அலறல் சத்தம் எல்லாருக்கும் கேட்குது. அப்போ இதோட நோக்கம் என்ன? இப்போ போலீஸ் காவல்துறை என்ற நிறுவனம் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் அதில் முக்கியம். இது மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. சில சம்பவங்களில் தான் தண்டனை நடக்குது. இந்த தண்டனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே ஒரே நேரத்தில் 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்து இப்படி ஒரு நடவடிக்கை அப்படின்றது இதான் முதல் நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். ஒரு 25 வருஷமாக இப்படி ஒன்றும் ஒரே நேரத்தில் 9 பேருக்கு மரண தண்டனை அப்படின்றது இல்லை. இப்போ அங்கே எங்கே அதில் பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் இவங்களை இவங்களை அடித்து கொள்கிற போது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் ரவுடியெல்லாம் போலீஸ் அடித்து கொள்கிறாங்க. இப்போ வெள்ளத்துறை இருக்கார்ல, ஆமாம், வெள்ளத்துறை இப்போ லாக்அப் இது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு புகழப்பட்டவர் இன்றைக்கி போய் எலெக்ஷனில் நிற்கிறாரு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்றதில் என்ன அதில் புகழ்ச்சி இருக்குது? அது முழுக்க சட்டவிரோதமான நடவடிக்கை. ஆல்வின் சுதன் ஒரு எஸ்ஐயை 2 பையங்க தேவர் ஜெயந்திக்கு போகிற போது குத்தி கொண்டுட்டாங்க. அதுக்கு வெள்ளத்துறை டீமு என்ன பண்ணாங்க தெரியுமில்ல? வெள்ளத்துறைன்றதில்ல, போலீஸோட தலைமை முடிவெடுக்குது. டிஜிபிலேருந்து எல்லாம் முடிவு பண்ணி அந்த பையங்களோட ஊருக்கு சிவில் ட்ரெஸ்ஸில் அவங்க போய் அவங்க 2 பேரையும் பிடிச்சி அவங்க குடும்பம் ஊர் முன்னாடி அடித்தே அவங்கள கொண்டாங்க. இதே வெள்ளத்துறை அடித்தே கொண்டாரு. இன்றைக்கி அதே தேவர் ஜாதி சொல்லிட்டு போய் அந்த ஆள் நிற்கிறான். புரியலையே, அடித்து கொடூரமாக கொண்டாங்க. அப்போ போலீஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, போலீஸை தொட்டால் நாங்கள் உங்களை காலி பண்ணிடுவோம், எங்களுக்கு சட்டமெல்லாம் பொருட்டு கிடையாது அப்படின்றதான் போலீஸோட மெசேஜ், போலீஸோட செய்தி. இந்த வழக்கில் போலீஸோட செய்தியை மக்கள் போராட்டம் மாற்றிருக்கு.
போலீஸ் தவறு செய்தாலும் யார் தவறு செய்தாலும் அது குற்றம்தான் அப்படின்றத நீதிமன்றம் இன்னைக்கு உறுதி பண்ணியிருக்கு. நீதிமன்றம் போகிற போக்கில் இது செய்யலை. அந்த லாக்டவுன் காலத்திலே மனித உரிமை அமைப்புகள் அதே போல் சோசியல் மீடியாவில் ஊடகங்கள் எல்லாரும் தீவிரமாக இதுக்கான எதிரான போராட்டங்கள் எதிர்வினை கடுமையாக இருந்துச்சு. எடப்பாடி கூட அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை தான் பண்ணார். முதல்ல ஸ்டேட்மெண்ட்டே வேற இல்லை. ஆமாம், உடல்நலக்குறைவு அவர் ஆட்சி போனதுக்கு 2 காரணங்கள், முக்கியமான காரணங்கள். ஒன்று ஸ்டெர்லைட்டு, இந்த சாத்தான்குளம் பிரச்சனை. இந்த 2 அவர் ஆட்சி போனதுக்கு முக்கியமான காவல்துறை மரணம், வன்முறை. இப்போ அந்த சூழ்நிலையில் அப்படி பேசிட்டு சிபிசிஐடிக்கு போய் அப்புறம் சிபிஐக்கு போச்சு. அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு நடவடிக்கை நடந்துச்சு. அது உயர்நீதிமன்றம் இதில் தலையிட்டது. உயர்நீதிமன்றம் தானே இந்த வழக்கை முன் வந்து எடுத்து, ஏன்னா சமூகத்தில் பெரிய எதிர்வினை வந்துருச்சு. வந்தோடனே நீதிமன்றத்துக்கு வேறு வழி இல்லை, நீதிமன்றம் தானே முன் வந்து அந்த வழக்கு எடுக்கிறாங்க. எடுத்து பாரதிதாசன் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டை அங்கே அனுப்புகிறாங்க. முதல்ல தூத்துக்குடி எஸ்பியை ரிப்போர்ட் போட சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பாரதிதாசன் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டை போட்டு அவங்க விசாரிக்க சொல்கிறாங்க. விசாரிக்கிற போது ரேவதின்னு ஒரு போலீஸ் அங்கே இருந்தவங்க முக்கியமாக அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உண்மை என்ன நடந்துச்சுன்னு கொடுத்துட்றாங்க. தைரியமாக கொடுத்துட்றாங்க. போலீஸாக இருந்தாலும் போலீஸ்க்கு எதிராக கொடுக்குறாங்க. அவங்கள நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். கண்டிப்பாக. இப்போ அந்த பாரதிதாசன் ரிப்போர்ட்டும் ரேவதியோட வாக்குமூலம் தான் இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துச்சு அப்படின்றது தான். அவர் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் இது சிபிஐக்கு வழக்கு போய் சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி 2020 அவங்க உள்ளே இருக்கிறாங்க. இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தலையிடவில்லை என்றால், இப்போ அமர்வு நீதிபதி அதை சொல்லியிருக்காரு. உயர்நீதிமன்றம் தலையிட்டு மீண்டும் பிரேத பரிசோதனை சரியாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உயர்நீதிமன்றம் சொல்லலைன்னா இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் வார்த்தையே அமர்வு நீதிபதி சொல்லியிருக்காரோ அந்த வார்த்தையை. ஆமாம், அதான் நிறைய வழக்குகள் நடக்குது. அப்போ ஒரு சில வழக்குகள் மட்டும்தான் இப்படி பப்ளிக் அவுட்ரேஜ் இருக்குது, எல்லோரும் வந்து ஃபைட் பண்ணுறோம், அதுபோல் வழக்குகள் தான் இங்கே கவனிக்கப்படுது. ஆனால் கவனிக்கப்படாத வழக்குகள், ரவுடின்னு முத்திரை குத்தி கொஞ்சம் பேரை சுட்டுக்கொள்வது, இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கணும். இந்த வழக்கு மட்டும் இல்லை, ஏன்னா காவல்துறைக்கு என்ன அதிகாரம் சட்டப்படியோ அதுதானே செய்யணும். காவல்துறைக்கு யாராவது கொலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கா சொல்லுங்கள். தூத்துக்குடியில் 13 பேரை குருவி மாதிரி சுட்டு கொண்டாங்க, அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. இவங்க 2 பேரை அடித்தே கொண்டாங்க, அந்த அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? இன்றைக்கி அங்கே தண்டகாரண்யாவில் முழுக்க என்கவுண்டர் பண்ணுறாங்க. மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர் பண்ணுறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அமித்ஷாவே சொல்கிறாரு, துப்பாக்கிக்கு பதில் துப்பாக்கி தான், குண்டுக்கு குண்டு தான் பேசும் அப்படின்னா. அது உள்துறை அமைச்சர் சொன்னால், உள்துறை அமைச்சருக்கு அரசியல் சட்டம் தெரியல, சட்டம் தெரியலன்னு அர்த்தம். அப்படி செய்ய முடியாது. ஒரு சிவிலைஸ் சொசைட்டியில் ஒரு அரசாங்கம் இருக்குது, ஒரு நீதித்துறை இருக்குது, நீதித்துறை இண்டிபெண்ட்டு, நீதித்துறை தான் விசாரித்து யாருனாலும் நடவடிக்கை எடுக்குமே தவிர. இப்போ அஜ்மல் கசாப் அவர் மும்பை தாக்குதலில் ஈடுபட்டார் அப்படின்னு அதில் பல்வேறு கருத்துக்களில் அவர் இல்லை ஃபேக்காக போட்டாங்கலாம் வருது. ஆனாலும் அவரை போலீஸ் என்கவுண்டர் சுடலை, நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தி அது வந்து தூக்கு தண்டனை போட்டாங்க. அதுலேயும் ஏராளமான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நீதிமன்றம் சொன்னதுனால பெருசாக அது வரலை. அப்போது ஒரு குறைந்தபட்ச விசாரணை முறை அப்படின்றது தான் இந்த செட்டப்பில் இருக்கிற ஒரு வழின்றது. நீதிமன்றம் தான், நீதிபதிகள் தான் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து தண்டனை தரணுன்றது தான் இன்றைக்கான அரசியல் சட்ட ரீதியான அணுகுமுறை. ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் லிவ் வித் டிக்னிட்டி, ஒரு கண்ணியமாக வாழும் உரிமை என்பது அரசியல் சட்டப்படி அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை ஒருத்தரை கொலை செஞ்சு பறிக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் கொடுக்கல. லீகலாக கோர்ட் மட்டும்தான் அப்படி சென்டென்ஸ் கொடுக்க முடியும், தண்டனை கொடுக்க முடியுமே தவிர வேறு யாரும் அப்படி தண்டனை கொடுப்பதற்கான அதிகாரம் இந்திய அரசியல் சட்டமோ குற்றவியல் சட்டங்களோ யாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ஆனால் போலீஸ் அப்பப்போ அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க, யாரை வேணாலும் என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கான நடவடிக்கைன்றது பெரும்பாலும் இல்லாமல் போயிடுது. இந்த வழக்கை பொறுத்து என்ன முக்கியம்னா, இவங்க கூட்டு போயிட்டாங்க, கூட்டு போய் உள்ளே என்ன நடந்துச்சு, அந்த காயத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை இவங்களுக்கு வந்துடுது. கூட்டு போனதை நம்ம நிரூபித்தா போதும் அரசு தரப்பு. அதுக்கப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் அவங்களுக்கு காயம் எப்படி வந்துச்சுன்னு நிரூபிக்கணும். ஒரு கஸ்டோடியல் வயலன்ஸில் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக குற்றவியல் வழக்குகளில் அரசாங்கம் ஒரு வழக்கு தொடுத்தால் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அந்த குற்றத்தை அவர்கள் செய்தாலும் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. இப்போ கஸ்டோடியல் வயலன்ஸில் என்னென்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒருத்தர் போகிறத நிரூபித்தா போதும். அதுக்கப்புறம் காயத்தோடு அவர் வந்து இறந்து போனார்னா உள்ளே நடந்தது விளக்க வேண்டிய பொறுப்பு
இவங்களுக்கு தான் வந்துடுது. அது நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படி தான் எடப்பாடி அமைச்சர்களும் பேசினாங்க. தங்கமணி சொன்னார் மூச்சு திணறல் அப்படி தான் பேசுனாங்க. வழக்கமாக அதை எடுக்கிற ஒரு ஸ்டாண்டு தான் அது. இப்போ அப்படி ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அது சம்மந்தப்பட்ட போலீஸுக்கு தான் இருக்குது. அப்படின்றத இது ரிவர்சல் பேர்டன் சொல்லுவாங்க. ரிவர்சல் பேர்டன் அவங்க தான் அதை நிரூபிக்கணும். லாஸ்ட் சீன் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, ஒரு தடவை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நபர் இன்னொரு நபரை ஏ என்பவர் பி என்பவரை கூட்டிகிட்டு போகிறார். கடைசியாக நீங்கள் பார்க்குறீங்க, மறுநாள் காலையில் பி ஒரு இடத்துல செத்து கிடக்காரு. அப்போ கடைசியாக கூட்டு போனது இவர் தான் கூட்டு போனார் நீங்கள் சொல்லிட்டா போதும். அவர் எப்படி இறந்தார் என்ன காரணன்றதை விளக்க வேண்டிய பொறுப்பு அந்த கூட்டி போன ஏக்கு தான் இருக்கு. இது லாஸ்ட் சீன் தியரின்னு சொல்லுவாங்க. அதே போல் காவல் நிலையத்துக்குள்ளே ஒருத்தர் போயிட்டார், அதுக்கப்புறம் அங்கே இறந்து போகிறாரு, அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் இறக்குறாரு, காயத்தோடு இறக்குறாரு அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு அதில் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டிய கடமை வந்து அது போலீஸ்க்கு வந்துடுது. அப்போ ரிவர்சல் பேர்ன் அடிப்படையில் இந்த அவர்கள் மீதான குற்றம் என்பது வலுப்பெறுகிறது. ஓகே, ஆனால் இதுக்கு பேசுகிற பொது சமூகம் ரவுடிகளை கொள்கிற போது பேச மாட்டாங்க, கொண்டாடுறாங்க. இப்படி தான் போடணும், கொண்டாடக்கூடிய சமூகமாக இருக்கு. இல்லை, அது அவங்களுக்கு தான் சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு நாகரிகமான சமூகத்தில் இருக்கிறதாக நம்ம சொல்கிறோம். அப்படி ஒன்றும் இல்லைன்றது வேற. இன்றைக்கி அமெரிக்காவில் நடக்கிறதும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸும் நம்ம நாகரிகமான சமூகத்தில் இருக்கிறோம். ட்ரம்ப் எல்லாம் ஒரு லீடராக வச்சுக்கிட்டு நம்ம நாகரிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஆனால் அப்படி கருதிக்கிறோம், இது நாகரிகமான சமூகம், 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். அந்த நினைப்பே அப்படியே உண்மைன்னு வச்சுக்கிட்டே பேசுவோம். ஓகே, நம்ம ஒரு அரசியல் சட்டப்படி வழிநடத்தக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம். இப்போ அந்த அரசியல் சட்டம் ஒரு தனி மனிதனுக்கான உரிமையை கொடுத்துருக்கு, அடிப்படை உரிமையை கொடுத்துருக்கு. அது பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், காவல்துறைக்கு என்ன அதிகாரம், நீதித்துறைக்கு என்ன அதிகாரம், செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ன அப்படின்றதெல்லாம் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்தந்த துறை எக்ஸிக்யூட்டிவ் என்ன செய்யணுமோ அந்த வேலையை தான் செய்யணும். அதை தாண்டி தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த சிஸ்டத்தில், இந்த கான்ஸ்டியூஷன் சிஸ்டத்தில் நீதித்துறைக்கு தான் இருக்குது. அது போலீஸுக்கு கிடையாது. ஆனால் போலீஸே வெள்ளத்துறை மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டு சுடுறது அப்படின்ற அணுகுமுறை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு. நாளைக்கு ரவுடிகளை சுடுறவங்க அப்படி தான் இவங்களை அடித்து கொள்கிறாங்க. ரவுடிகளை சுட்ட அதே போலீஸோட கரங்கள் தான் தூத்துக்குடியில் போராடக்கூடிய மக்களை சுட்டு கொண்டுச்சு. இன்றைக்கி வரை அதுக்கு நீதி கிடைக்கல. அதையும் நம்ம இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த போராட்டத்தில் நம்ம முன்னின்று நடத்தினோம். எங்களெல்லாம் குறி வச்சாங்க தான். ஆனால் இதுவரை ஒரு நபரை கூட நீதிமன்றத்தில் நிறுத்தியிருக்காங்களா சிபிஐ? இதே வழக்கை தான் சிபிஐ விசாரிச்சு. அப்போ அது கான்ஸ்பரன்சி மேலே வரையே இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சு நடந்திருக்கு. எல்லாரும் மாட்டேன்றதுனால டோட்டலாக அதை ஒதுக்கிட்டு மக்களை குற்றவாளியாக, அது ஒரு அரசியல் குற்றமாக இருக்கிறதுனால. ஆமாம், அப்படி தான் இருக்குது. அதுக்கு நீதி கிடைக்காத வரை உண்மையிலே இந்தியாவில் விசாரணை முறையோ நீதி முறையோ சரியில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸ்டெர்லைட் பட்ட பகலில் மக்கள் குருவிகளை போல் சுட்டு கொல்லப்பட்டார்கள். குருவிகளை கூட அப்படி சொல்ல முடியாது. அப்படி சுட்டு கொல்லப்பட்டதுக்கு இன்றைக்கி வரை ஒரு சின்ன நீதி கூட கிடைக்கலன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு ஸ்டெர்லைட்டு திறக்கிறதுக்கு பல பேர் காசு வாங்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்கான். இதான் நிலைமையாக இருக்குது. அப்போ ஒரு அரசியல் சட்ட அமைப்பு முறையின் கீழ் நாம் வாழ்கிற போது காவல்துறை அது அதிகார வரம்பில் நிற்கணும். ஆனால் எப்போயும் அப்படி நிற்கிறதில்ல. யாரை வேணாலும் தாமிரபரணி தாக்குதலாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் படுகொலையாக இருக்கட்டும், பாச்சாத்தியாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு சம்பவங்களில் காவல்துறை கும்பலாக வன்முறையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்றதான். ஆனால் பெரும்பாலும் அவங்கள தண்டிக்க முடியறதில்ல. பாச்சாத்தி இதுபோல் இந்த சாத்தான்குளம் இப்படி சில வழக்குகள்லாம் தண்டிக்க முடியுதே தவிர மக்கள் கான்சியஸாக அதை ஃபைட் பண்ணால் தான் தண்டிக்க முடியுது. அப்படி இல்லைன்னா அது இல்லை அப்படின்றதான். மக்கள் ஃபோக்கஸ் பண்ணல மட்டும் ஒரு நீதி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றது. ஆமாம், மக்கள் கண்காணித்தா தான். இப்போ நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு சாதாரண மக்களை அடித்து கொண்டாலும் சுட்டு கொண்டாலும் சரி, ஒரு ரவுடியை கொண்டாலும் சரி, கொல்வதற்கான அதிகாரம் போலீஸுக்கு கிடையாதுன்றதை எல்லாம் உறக்க பேசணும். அப்போ தான் ரவுடியும் கொல்லப்பட மாட்டார்கள், சாதாரண மக்களும் கொல்லப்பட மாட்டாங்க. ரவுடி கொண்டாலும் அவர்களே நீதிமன்றத்தை அவர்களுக்கு ஒரு ரவுடி அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். அவன் அந்த குற்றத்தை பண்ணியிருக்கிறானு இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து முடிவானதானே தெரியும். அதுக்கு முன்னாடியே சமூக வலைத்தளங்களில் ஒரு பெர்செப்ஷன் உருவாகி
ஒரு அப்பாவி கூட பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. எதனால் இந்த கான்செப்டை வச்சுருக்கிறாங்க? நீதி இது அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 22ல் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமைகளை சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் டிகே பாஸ் வழக்கில் ஒரு கைது செய்யப்பட்டவருக்கான உரிமைகளை சொல்லியிருக்கிறாங்க. ஒருவரை நீங்கள் கைது செய்கிற போது அது கைதுக்கான காரணம் சொல்லணும், எஃப்ஐஆர் என்னன்னு சொல்லணும். அடுத்து சட்ட ரீதியாக நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொள்வதற்கான உரிமை குறித்து சொல்லணும். வழக்கறிஞரை தொடர்பு கொள்றதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்காரங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் ரிமாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் டாக்டர்கிட்ட செக் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும். மேஜிஸ்ட்ரேட்டை போகிற போது மேஜிஸ்ட்ரேட் அவர் வந்து போலீஸ் எதுவும் அடிச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இது டிகே பாஸ் வழக்கில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி அது நியூ சிஆர்பிஸ்லேயே எல்லாம் வந்துருச்சுது. இந்த வழக்கில் இது எதுவுமே கடைபிடிக்கப்படல. இந்த வழக்கில் இந்த கொலை முக்கியமான காரணம் என்பது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலோ சட்டப்பூர்வமான வழிமுறையோ ஒருவரை கைது செய்த பின் என்ன செய்யணும் எதுவுமே கடைபிடிக்கப்படலை. நீங்கள் கைது பண்ணிட்டு வந்தால் அவர் என்ன வயலேட் பண்ணார், இல்லை போலீஸ்கிட்ட தகராறு பண்ணிட்டாருன்னு கூட இருக்கட்டும், அதற்கான செக்ஷன் போட்டு அவரை ரிமாண்ட் பண்ணு, அவ்வளோதானே. அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அடிச்சுட்டு நீ ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகிற, அந்த டாக்டரு ஒரு அயோக்கிய டாக்டர். ஆமாம், அது ஒரு பெரிய பேசும்போது டைமில் அந்த அயோக்கிய டாக்டரு இதுவரை தண்டிக்கப்படல, நடவடிக்கை எடுக்கப்படல அந்த ஆள் மேலே. அதுவும் இந்த வழக்கில் ஒரு குறை. அவர் எதுவுமே இவர் ஃபிட்டாக இருக்கிறாங்க ரிமாண்டுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறானே, சாக போகிற நிலைமையில் இருக்கவங்கள ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போகிறாங்க, சரவணன் நினைக்கிறாங்க. அந்த நீதித்துறைக்கு லாயக்கே இல்லாத ஒரு பேர்வழி. அந்த சரவணை இவரை பார்க்காமையே போலீஸ் அடித்தாங்களா என்ன ஏதுன்னு கேட்காமையே தூரமாக இருந்து ரிமாண்ட் பண்ணி விடுறது. நிறைய வழக்கில் காவல் மேஜிஸ்ட்ரேட் இப்படி பண்ணுறாங்க. நாங்கள் வழக்கறிஞர்களுக்காக எங்களுக்கு தெரியும். நிறைய வழக்கில் அக்யூஸ்டை தூரமாக நிறுத்திட்டு அவங்க சொல்லுவான், ஐயா என்னை போலீஸ் அடித்தாங்கன்னு, அதை எழுதவே மாட்டாங்க. இப்படி போலீஸுக்கு துணை போகிற மேஜிஸ்ட்ரேட் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்படி பண்ண சரவண மேலே இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்போ போலீஸ் மேல் இன்றைக்கி நடவடிக்கைன்றதை நம்ம வரவேற்கிறோம். அதே போல் நீதித்துறையில் தவறு செய்திருந்தாலும் அந்த மேஜிஸ்ட்ரேட் மேல் நடவடிக்கை எடுக்கணும், அந்த சரவண மேல் நடவடிக்கை எடுக்கணும். உயர்நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்து ஆக்சுவலாக வந்து அவரை அக்யூஸ்டாகவே சேர்த்துருக்கணும். அந்த டாக்டரையும் மேஜிஸ்ட்ரேட்டையும் அக்யூஸ்டாக சேர்த்துருக்கணும். சேர்த்து மினிமம் சென்டென்ஸ்னால் நீ கொடுத்துருக்கணும். கொடுத்தா தான் இங்கே சரியான முறையில் விசாரணை அமைப்பு இயங்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதுலேயும் கூட சின்ன ஓட்டை நடந்திருக்குது. அது நீதித்துறையாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் யார் பண்ணாலும் தவறு தான். போலீஸ் மட்டும் இல்லை, அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். இப்போதாவது தண்டனை வந்த பிறகாவது தமிழ்நாடு அரசு அந்த மருத்துவர் மீதும் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மேஜிஸ்ட்ரேட் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றது இந்த ஊடகங்கள் வாயிலாக நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். அப்போ தான் அது ஒரு முழுமையான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். இல்லைன்னா காலத்துக்கும் ஹைகோர்ட்டு இந்த வழக்கை சிவமோட்டோவை எடுத்தாங்க, ஆனால் அந்த நீதிபதி மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி வரும். பாரதிதாசன் ஒரு நீதிபதி இதை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். அதே சமயம் சரவணன் என்ற ஒரு நீதிபதி இவர்கள் இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு அப்படின்றது அதில் முக்கியம். சரவணன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்போ இந்த வழக்கை பார்க்க வேண்டிய முறை என்பது காவல்துறையும் சட்டத்துக்கு உட்பட்டது தான், அவங்க சட்டத்துக்கு மேலானவங்க கிடையாது என்பதை நீதித்துறை உறுதி செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த தண்டனை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றை பார்க்குறோம். இந்திய நீதித்துறை வரலாற்றில் இது ஒரு மைல்கண்ணாத தீர்ப்பாக தான் பார்க்கப்படும். உச்சநீதிமன்றம் வரை இதை உறுதி செய்ய வேண்டும். இந்த தூக்கு தண்டனை அப்படின்றத பொறுத்தவரை மட்டும் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. தூக்கு தண்டனை கொடுத்து கொள்வது அப்படி என்பது வந்து அந்த தூக்கு தண்டனை தேவையா இல்லையா அப்படின்றது அது டிபேட் இருந்தாலும் இப்படி அதிகாரமயம் செய்யக்கூடிய ஒரு அத்துமீறல் அது வந்து அவங்க பாடம் ஓட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குல்ல, அவங்க மனம் தனி. ஒரு 20 வருஷம் சிறை தண்டனை அப்படி வந்து கொடுக்கலாம், சரிங்களா? 20 வருஷம் 22 வருஷம் அப்படி கொடுத்துருக்குறாங்க, அது மாதிரி கொடுக்கலாம். அது தாண்டி அவங்க உயிரை எடுக்கிறது அப்படின்றத பொறுத்தவரை வந்து அது ஒரு நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு முறை தான். ஆனால் மக்கள் ஏகபோதும் அதை வரவேற்கிறாங்க, பெரும்பாலும் பார்க்க முடியும். மக்கள் வரவேற்கிறாங்க, மக்கள் என்கவுண்டர் கூட வரவேற்பாங்க. ஆமாம், அது ஒரு சிக்கலான மனநிலை. ஆமாம், அதனால் ஆனால் நம்ம வந்து அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த நல்ல தீர்ப்பு, வரவேற்கத்தக்க தீர்ப்பு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் தூக்கு தண்டனை அப்படின்றத ஒரு சமூகத்தில் பொது விவாதம் நடத்தி அது ஒரு முடிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்ம பேரறிவாளனுங்க தூக்கு கொடுத்ததை நம்ம ஏற்றுக்கல, அது வந்து நிராகரிக்க சொல்லி அப்போ தூக்கு தண்டனைக்கு எதிராகவே ஒரு பெரிய இயக்கம் இங்கே நடந்த மட்டும்தான் தமிழ்நாடு. அதை ஒரு தீவிர விவாதத்துக்கு உட்படுத்தன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இந்த வழக்கை பொறுத்தளவில் அது மாநில அரசாக இருக்கட்டும் அல்லது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், இரு அரசுகளுமே உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டுங்கிறத கிளாரிட்டியாக இருந்திருக்கிறாங்க. இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ப்ராசிக்யூஷனில் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அவங்க தான் கேஸ் நடத்திட்டு அதில் லீனியண்ட்டாக பண்ணிக்கங்க, குறைச்சிக்கங்கலாம் சொல்ல முடியாது. இது ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் தான். எங்களுக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது. இருந்தாலும் ஒரு காவல்துறை அவங்களோட அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்கு எதிராக இப்படி கேட்குறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வெயிட் பண்ணாரு நீதிபதி பண்ணால முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவாங்க. காக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் முயற்சி பண்ணோம். இந்த சிஸ்டமே அப்படி தான். காப்பாற்ற முடியலையா காலி பண்ணிடுவாங்க அப்படின்றத இந்த சிஸ்டத்தோட தன்மை. அது கீழ் லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் உள்ளவங்களாம் பண்ணுவாங்க. ஏன் ஸ்டெர்லைட்டில் பண்ணல? இதே சிபிஐட்ட தான் ஸ்டெர்லைட் கேஸ் இருக்குது. இதே காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். சரிங்களா? 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அதில் உள்ள காவல்துறை உயரதிகாரிலாம் காப்பாற்றுறாங்க. எடப்பாடிகிட்ட வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் அப்டேட் பண்ணேன்னா அன்றைக்கி உளவுத்துறை ஐஜி சொல்லியிருக்காரு. அதில் பலரும் மாட்டுவாங்க. டிஜிபி ரேங்கில் உள்ளவங்க மாட்டுவாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2009 நுழைஞ்சு இதே தமிழ்நாடு காவல்துறை ஈழப் போராட்டத்தின் போது நீதிபதியை கூட அடித்து மண்டையை உடைச்சாங்க. வழக்கறிஞர் இருக்கணும். எத்தனை பேர் அது மேலே தண்டனை வந்துச்சு? ஒன்றும் கிடையாது. இப்போ காவல்துறையில் உயர் மட்டத்தில் இருந்தால் அவர்கள் மீது பெரும்பாலும் நடவடிக்கை என்பது இருக்காது அப்படின்றது தான் இன்றைக்கு வரையெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலைமை. அந்த நிலைமையை மாறணும். ஹைகோர்ட்டில் உயரதிகாரி சொல்லி அடிச்சிருந்தாலும் சரி, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு படுகொலையில் உயரதிகாரி சொல்லி கொல்லப்பட்டிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறது அப்படின்றதான் சரியாக இருக்கும். இதுவரை 9 பேர் தண்டனைங்கிறது அநேகமாக இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட்டோட அப்படி கிடையாது. 20 வருஷம் அல்லது 15 வருஷம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 9 பேருக்கு உச்சபட்சமான தண்டனைங்கிறது அது ஒரு நீதித்துறையிலும் சரி, காவல்துறை துறையிலும் சரி பேசும் பொருளாக இருக்கு இல்லையா? அது சரியாக ஒரு வகையில் இல்லை. 9 பேருக்கு தண்டனை கொடுத்தது சரி. மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து எனக்கு உண்டு. ஆனால் 9 பேருக்கும் ஒரே நேரத்தில் தண்டனை கொடுத்தா 9 பேருக்கு எவிடன்ஸ் இருக்குது, தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அது எதனால் அதிர்ச்சிகரமாக தெரியுதுன்னா, போலீஸ் என்ன செஞ்சாலும் தப்பிச்சிருவாங்க அப்படின்றதா இதுவரையான மனநிலை. அதை தாண்டி இப்படி நடக்கிற போது, சில வழக்குகள் நடக்கிற போது அது அதிசயமாக தெரியுது. ஏன்னா நம்ம சமூகத்தில் சட்டன்றது எல்லாருக்குமானது கிடையாது. சட்டம் பொதுவில் இருக்கும். ஆனால் ஏற்றத்தாழ்வாக தான் அமல்படுத்தப்படும். அம்பானி அதானே நீ தண்டிச்சிட முடியுமா? ஒரு எஸ்பி, ஐஜி, டிஜிபி, டிஐஜியெல்லாம் தண்டிச்சிட முடியுமா? ஒரு ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி தண்டிச்சிட முடியுமா? தண்டிக்க முடியாது. பெரிய பணக்காரில் தண்டிச்சிட டிவிஎஸ் டீம் இதெல்லாம் நீ தண்டிச்சிருவீங்களா? தண்டிக்க முடியாது. வைகுண்டராஜனே தண்டிக்க முடியல. இதுதான் நிலைமை. இப்போ சட்டம் சமன் பொதுவாக நம்ம பேசுகிறோம். ஆனால் சமூகத்தில் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு சட்டம் வளைஞ்சு போகுது அப்படின்றதான் இதுவரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி ஒரு அதிசயம் போல் இது நடக்குது இல்லை? அதனால தான் மக்கள் வந்து வியப்பாக பார்க்குறாங்க. போலீஸே தண்டிச்சிட்டாங்களா அப்படின்னு. அதுலேயும் போலீஸ் உயரதிகாரி தண்டிக்கலை. இன்ஸ்பெக்டரு, எஸ்ஐ, அது கீழே உள்ள கான்ஸ்டபிள், இந்த லெவலில் தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் சட்டவிரோதமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு ஒன்று வச்சு அவங்கள அடித்தது இருக்குல்ல, அதுவும் ஒரு விவாதத்துக்கு வந்து அதோட அது நின்று போச்சு. அது இப்போ தான் எடுத்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம். மதுரையில் உள்ள டெல்டா போலீஸ்னு ஒருத்தர் வந்து அடித்து கொண்டாங்க. இப்படி சட்டவிரோதமாக போலீஸே தனிப்படையை உருவாக்கி வச்சுட்டு அடிக்கிறது அப்படின்ற ஒரு பண்பு இன்றைக்கு வரை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. வேறு வேறு வடிவத்தில் சில சமயம் அது வருது, வராமல் போகுது. இப்போ ஒட்டுமொத்தமாக காவல்துறையில் சீர்திருத்தம் அப்படின்றது மனிதத்தன்மையோட காவல்துறை நடந்துக்கிற வேண்டியது அப்படின்றது இன்றைக்கி தேவையாக அவசியமாக இருக்கிறது. ஆனால் அந்த சிஸ்டமே அப்படி இல்லை. அந்த அதிகாரம் அப்படின்றதில் தான் மக்கள் மீதான அதிகாரத்தை நிலைநாட்டுவது அப்படின்றதான் காவல்துறை இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. சோசியலிச நாடுகள்லாம் போலீஸ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அப்படியான ஒரு காவல்துறையாக மாறணும். இது காவல்துறை எதிர்நிலை எடுப்பதற்கு பதிலாக காவல்துறை திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல மிருகங்கள் இது போல் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அதை புரிஞ்சுக்கணுன்றதான் நம்ம. இப்போ கீழமை நீதிமன்றத்தில் இப்படி நான் தீர்ப்பு இருந்துச்சு. இது அனைமாக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், மேல்முறையெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இதே நீதி தொடர்பான ஒரு கேள்வி வருது இல்லை? அதாவது இது லைஃப் சென்டென்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கு தண்டனை என்பது மாற்றப்பட்டு ஆயுள் தண்டனையாக உயர்நீதிமன்றம் மாற்றி உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆயுள் தண்டனை கீழே மர்டர் கேஸில் கொடுக்க முடியாது. சென்டென்ஸ் அதை குறைக்கவே முடியாது. அதனால் ஆயுள் தண்டனை என்பது இவர்களுக்கு உறுதி, உச்சநீதிமன்றம் வரை சென்றாலும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்படியான ஒரு குறுமையான விவாதம் சொல்லி அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கி மாட்டேன்.